அப்பெல்லாம் பாஷா பாய் 80 வயதுக்கு மேலே தொட்டுருச்சு. அப்போ சிறை விடுப்பில் வரும்போதெல்லாம் எனக்கு அழைச்சி என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. தம்பி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப உடல் நலிவு விட்டுருச்சு, இனிமேல் நான் என்ன எதையாவது செய்து என்னை விடுதலை வாங்கி கொடு, நான் பேர பிள்ளைகளோட கடைசி காலத்தில் இருந்துட்டு என் உயிரை அல்லாட்ட நான் ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு அவர் சொல்லி அழுகும் போதெல்லாம் நமக்கு அந்த நேரத்தில் ஒரு வலியும் ஒரு பெரிய வரும் பாருங்க. கடைசியாக இவங்க சொன்ன இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைன்னு சொன்னதெல்லாம் உலகத்திலிருந்தே விடுதலை தான், சிறையிலிருந்து விடுதலை. பேச்சுக்கு பேச்சு இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புலாம் எப்படி சிறையிலே 20 வருஷமா வச்சு பத்திரமா பாதுகாக்கிறீங்களா, அந்த பாதுகாப்பாங்கிறத கேள்வி எடுத்து எதுக்கு அடிக்கணும்? உயர் பாதுகாப்பு சிறைக்குள்ள அறைக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் அலைபேசியை பயன்படுத்தினாங்க, அதை பயன்படுத்தினாங்க, உனக்கு தெரியாம எப்படி உள்ள போச்சு? அப்ப அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? நீயா அவங்களா? அதுக்கு எதுக்கு அடிக்கணும்? அடிச்சு துன்புறுத்தி கடும் வார்த்தைகளால தகாத வார்த்தைகளை பேசி ஏசி பெற்ற தாய் வந்தபோது அந்த முகத்தை காட்டி ஒரு வார்த்தை பேச அனுமதிக்காத சமூகம் என்ன? இது என்ன முற்போக்கு, என்ன சீர்திருத்தம், என்ன மானுட ஆட்சி, இது என்னது? இது இதெல்லாம் எங்க போய் சொல்றது? சொல்லு இது மாதிரி இல்லை.